ஓம் சரவணபவா. இன்று நாம் பேசப் போகிறோம் திரு கந்த சஷ்டி பற்றிய அதிசயமான வரலாறும் அதன் ஆன்மீக சக்தியும். முருகனின் அனுபவத்திலும் அருளிலும் நிறைந்த இந்த நாள் ஒவ்வொரு பக்தனுக்கும் புதிய வாழ்க்கையின் துவக்கமாகும். இந்த கந்த சஷ்டி உருவான வரலாற்றை பற்றி பேசினால், அசுரர்களால் உலகம் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது முருகப்பெருமான் சூரபதமனுடன் 6 நாள் போர் செய்தார். முருகன் சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சாந்தி தந்தார். அதை நினைவு கூறவே கந்த சஷ்டி அனுஷ்டிக்கின்றோம். அந்த 6 நாட்கள்தான் கந்த சஷ்டி. இது தீமையை அழித்து நன்மையை வெற்றி கொள்ளும் காலம். அந்த போரின் கடைசி நாளில் சூரபத்மன் தன் பாவத்தை உணர்ந்து முருகனிடம் சரணாகதி அடைந்தான். முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். கந்த சஷ்டி விரதம் பொதுவாக ஐப்பசி மாத சஷ்டி அன்று தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 6 நாட்களும் மனம், பொறி, மெய்யால் விரதம் இருக்க வேண்டும். 6 நாட்கள் நோன்பு இருக்கும் பக்தர்கள் ஒரு வேளை உணவு அல்லது பால் பழம் என அவர்கள் விருப்பம் போல விரதம் இருப்பார். அன்றைய தினங்களில் பக்தர்கள் ஓம் சரவணபவா ஜபம் செய்து கந்த சஷ்டி படித்து மெய் அன்போடு விரதம் கடைபிடிப்பர். இது உடல் சுத்தம் மட்டுமல்ல, மனதையும் ஆன்மாவையும் சுத்தமாக்கும் விரதம். இந்த விரதத்தை மனசாட்சியுடன் கடைபிடிப்பவர்கள் துன்பம், கடன், நோய், மன அழுத்தம், பிள்ளை பேறு பெறுவார்கள். அடுத்த கந்த சஷ்டி வருவதற்குள் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். விசேஷமான மிளகு கந்த சஷ்டி பிடித்தால் அடுத்து 48 நாட்களுக்குள் நினைத்தது நினைவேறும் என்பதும் ஐதீகம். கந்த சஷ்டி வெறும் விரதம் அல்ல, அது ஒரு ஆன்மீக போராட்டம். உன்னுள் இருக்கும் சூரபத்மனை வெல்லும் காலம் இது. முருகனை நம்பு, அருளை அனுபவி, வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஓம் சரவணபவா. இந்த பதிவு ஒருவருக்காவது வழிகாட்டினால் அதுவே முருகன் அருள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.